அந்த மனைவி மந்திரம். யாருக்கு மனைவி சொல்? எங்கள் அண்ணன் தாமஸுக்கு மந்திரம். இவன் மந்திரவாதியாக வந்திருக்காளே. எனக்கு 2 பையன் பிறந்தான், விளங்காத பையன். என் வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்குள்ளே 2 பையனாக இருக்கானா. பிள்ளைய கொஞ்சலே பொண்டாட்டி கொஞ்சவா. திருட்டு பையன் உள்ள யார்? நான் திருடனா? திருட்டு பையன் உள்ள முழிக்கிற மொழியை பாரு. அப்பனை மாதிரியே குரங்கு மாதிரி முழிச்சு விட்டுருக்காங்க. ஐயா புள்ளையா இருக்கான் என் பையன். ஆம்பளைக்கு அழகு என்னதுயா? மீசை. ஆனால் மீசையை முறுக்கிட்டு எந்த ஆம்பளையாக வீட்டுக்குள்ளே போக முடியுமா? போக முடியாது. நான் மீசையை முறுக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டேன். 2 வயதில் படுத்து கிடக்கா. என் வீட்டுக்காரி உட்காந்துருக்கான். சின்ன பையன் எந்திரிக்கான். மேப்படியான பாருங்க. மேப்படியான் யார்? நானும் மேப்படியான். அவனுக்கு மேப்படியான பாரு. மீசையை தூக்கி விட்டுருக்காங்க. பெரிய வயசில் தான் சனியன் தூங்கட்டும். சனியை யார்? அதுவும் நான் தான். சனியன் தூங்கட்டும். கத்திரிக்கோளை வச்சு மீசையை வெட்டிடுதேங்க. ஆனால் என் வீட்டுக்காரி இதே தேவம் இருக்கா பார்த்தீங்களா? கோவம் வந்துட்டு நம்ம அப்பா அப்படி சொல்லக்கூடாது, நம்ம அப்பா அப்படி பேசலாமா, அப்பா அசந்து தூங்கட்டும், கொல்லிக்கட்டை தாரேன் மீசையை கறிக்கிறேன்ட்டான். இதே தேவன் சொன்னால் என் நேற்று வீட்டுக்கு போனேன். 4 கிளாஸ் பாயாசம் வச்சுருந்து அப்படியே குடிச்சிட்டேன் மடக்குன்னு. குடித்த பிறகு தான் எனக்கு ஆசை. என்ன தான் அவள் குடிச்சாலா இல்லையா ஒரு ஆசை இருக்கும்ல. வச்ச பாயசம் இல்லையா? ஆமாம் குடிச்சா. ஏன் செல்லக்குட்டி நீ பாயசம் குடிச்சானே? எனக்கு வேண்டான்னா. ஏன்னு? அதில் பள்ளி விழுந்திருக்கு, நீரே குடியும்ட்டா. ஐயா பள்ளி விழுந்த பாயசம் குடிச்சு உயிரோட தானே இருக்கீங்க. என்ன செய்ய சொல்லுதிய? பள்ளியை விட விஷமானவன் என் பொண்டாட்டி. அவ கூட 12 வருஷம் வாழ்க்கை நடத்திருக்கிறேன். பள்ளியெல்லாம் பெருசா எனக்கு. ஐயா பகலெல்லாம் பாடுபட்டு ஊரெல்லாம் சுற்றி உழைச்சிட்டு வர தந்தை இரவு வீட்டுக்கு வரும்போது லட்டு வாங்கிட்டு வருவாங்க சார், பூந்தி வாங்கிட்டு வருவாங்க, அல்வா வாங்கிட்டு வருவாங்க சார். ஆனால் எங்கள் அப்பா உலகெல்லாம் சுற்றி பிஸ்னஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வந்தாங்க தெரியுமா சார்? உலகத்திலே பெரிய உயிர்கொல்லி நோயான எய்ட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க சார். அதுக்காக எங்கள் அப்பாவை நான் கெட்டவங்கன்னு சொல்ல சார், அவங்க நல்லவங்க சார். அவங்க மாதிரி அப்பா கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் சார். எங்களை அப்படி வளர்த்தாங்க சார். எல்லா தந்தையும் வளர்த்ததோட ஒரு படி மேலே வளர்த்தாங்க சார். எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் 3 பொண்ணு 1 பையன் சார். 4 பேரையும் மார்பில் படுக்க தூங்க வைப்பாங்க. நாங்கள் கீழே படுத்ததே கிடையாது எங்கள் அப்பா இருக்க வர. அப்படி வளர்த்தாங்க சார். ஆனால் கூடாத நட்பு எங்கள் குடும்பத்தையே அழிச்சிது சார். ஒரு நாள் அந்த அப்பா இறந்துட்டாங்க சார். என் தம்பி 3 வயசு சார். எங்கள் அப்பா இறந்தது கூட தெரியாமல் மார்பில் வந்து படுத்து அழுகுறான் சார். எங்கள் அப்பா நிரந்தரமாகவே எழும்ப மாட்டாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது சார். நாங்கள் அப்படியே துடிச்சு போயிட்டோம். எங்களுக்காக எதுவுமே சேர்த்து வைக்காமல் போயிட்டாங்க சார் எங்கள் அப்பா. எங்களுக்காக ஒன்றே ஒன்று விட்டுட்டு போனாங்க. அதான் சார் எங்கள் அம்மாட்டையும் அந்த நோயை விட்டுட்டு போயிட்டாங்க சார் எங்கள் அப்பா. அது தெரிஞ்ச உடனே நாங்கள் துடிச்சு போயிட்டோம் சார். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அல்லாத நாளே கிடையாது சார். டாக்டர் சொன்னாங்க எங்கள் அம்மா 2 வருஷத்தில் இறந்துருவாங்கன்னு டேட் குறிச்சிட்டாங்க சார் எங்கள் அம்மாவுக்கு. அப்போ நாங்கள் எப்படி நொந்து செத்துருப்போன்னு பாருங்கள் சார். சொந்தங்கள் யாரும் கிடையாது சார், எல்லாரும் விலகி போயிட்டாங்க. மாத்திரை வாங்க கூட காசு கிடையாது சார். அம்மாவுக்கு மாத்திரை வாங்குறதுக்காக நானும் என் தங்கையும் துணி கடையில் போய் நின்று காசு சம்பாதிச்சுட்டு வந்து மாத்திரை வாங்க கொடுத்தேன் சார். அதுக்கு எங்கள் அம்மா அந்த காசை எங்களுக்கு பீஸ் கட்ட கொடுத்தாங்க சார். தன்னோட ஆயுள் காலத்தை குறைச்சி தான் வாழ்நாளை குறைச்சி அந்த காசை தான் படிக்கணும்னு நினச்சாங்களே சார். அந்த தாய் அன்புக்கு ஈடாக அந்த உலகத்தில் என்ன சார் இருக்குது சொல்லுங்கள்? எங்கள் அம்மா எல்லா குழந்தையும் தான் வீட்டுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது நம்ம அம்மா நம்மளுக்கு ஆசையாக என்ன செஞ்சு வச்சுருக்காங்க, மிட்டாய் செஞ்சு வச்சுருக்காங்களா, சுவையான உணவு சமைச்சு வச்சுருக்காங்களான்னு பார்ப்பாங்க சார். நாங்கள் எங்கள் அம்மா உயிரோடு இருப்பாங்களா இல்லையான்னு யோசிச்சுட்டே வருவோம் சார். நாங்கள் வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மாவுக்கு அடுத்து என்ன மாத்திரை கொடுக்குன்னு சிந்திச்சுக்கிட்டு வருவோம் சார். நாங்கள் அந்த நிலைமையில இருந்தோம் சார். அந்த டைமில் கூட மனசு தளராமல் எங்கள் அம்மா எங்களை படிக்க வச்சாங்க சார். எங்கள் அக்கா 1162 மார்க் எடுத்து +2 ஸ்கூல்லே ஃபஸ்ட் மார்க் எடுத்தாங்க சார். நான் 1124 மார்க் எடுத்து ஸ்கூல்லே ஃபஸ்ட் மார்க் எடுத்தேன் அந்த டைமில் கூட. அதுக்கப்புறமா அவங்க எங்களோட படிப்பு தடைபடக்கூடாதுங்கிறதுக்காக எங்கள் அம்மா LIC போட்டாங்க சார். அதே டைமில் 2 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க சார். அன்றைக்கி நாங்கள் அனாதையாக தவிச்சிட்டு இருந்தோம் சார். பாலுக்காக ஏங்கிட்டு இருக்க குழந்தை மாதிரி நாங்கள் ஒவ்வொருவரும் துடிச்சு அழுதுட்டு இருந்தோம் சார். சொந்தங்கிறது யாருமே வரல சார். ஒரு கதவு அடைச்சா மறு கதவு திறப்புங்க சார். எங்களுக்கு அம்மா அப்பாங்கிற 2 கதவு அடைச்சும் 3ஆவதாக ஒரு கதவு திறந்தது சார். அதான் சார் எங்கள் அத்தான். பெண் தான் தாயின்னு எல்லாரும் சொல்றாங்க சார். ஆண் தாயை பார்த்திருக்கீங்களா சார்? அதான் சார் எங்க அத்தான். உங்க அக்காவோட வீட்டுக்காரர். ஓகே. எங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருப்போம் தான் சாவ போறோம்னு தெரிஞ்ச உடனே மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க சார். எங்க அக்கா படிச்சுட்டு இருக்கும்போது சொல்லுங்க. அந்த டைம்ல எங்க அம்மா இறந்துருக்காங்க சார். எங்க அம்மாவுக்கு இந்த நோயின்னு தெரிஞ்ச உடனே பக்கத்துல யாருமே வரல சார்.
மாமியாரை எதிர்த்து நின்று பேசக்கூடாதுங்கிற நினைக்கிற காலத்தில் தன்னை ஒரு தாயா நினச்சி அவங்கள தொட்டு தூக்கி குளிப்பாட்டி இறுதி சடங்கு செஞ்சு சந்தோஷமாக அனுப்பி வச்சாங்க சார் எங்கள் அத்தா. அன்னைக்கு அவங்க எடுத்த முயற்சி சார் எங்களை தளர விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு படித்து ஒரு நல்ல நிலைமையில பார்த்துட்டு இருக்காங்க சார். எங்கள் அக்கா இன்னைக்கு இன்ஜினியரிங் முடிச்சு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சிடிஎஸ் கம்பெனியில். நான் 3rd இயர் பயோடெக்னாலஜி படிச்சுட்டு இருக்கேன் சார். எனக்கு கேம்பஸ் இண்டியில் வேலை கிடைச்சிருக்கு. அடுத்த மாதம் நான் ஜாயின் பண்ணணும் சார். என் தங்கச்சி ஃபர்ஸ்ட் மேக்ஸ் படிச்சுட்டு இருக்கா. என்னோட தம்பி +2 படிச்சுட்டு இருக்கா சார். அந்த அளவுக்கு எங்களை மேலே தூக்கி நிறுத்திருக்கிற எங்கள் அத்தா தான் சார். தாய்ங்கிறது ஒரு உறவல்ல சார், அது பிரிக்க முடியாத உயிர் சார். எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டுவாங்க, 7 ஜென்மம் எடுத்தாலும் இதே தாய்க்கு நான் மகளா பறக்குன்னு வேண்டுவாங்க சார். நான் அப்படி வேண்டலை. எல்லாரும் நான் இன்னைக்கு நல்ல நிலைமையில படித்து ஒரு வேலைக்கு வர போகிறேன் சார். எனக்கும் கல்யாணம் ஆகும் சார். அப்போ நான் தாய்மை நிலையே அடைவேன் சார். அப்போ எல்லாரும் ஆண் குழந்தை வேணும்னு வேண்டுவாங்க சார். நான் அது வேண்டலை. எனக்கு பெண் குழந்தை வேணும் சார். என்ன 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்த அந்த தாயை நான் கருவில் சுமக்க விரும்புகிறேன் சார். தாயில் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை. நன்றி சார். பழைய காலத்தில் பாஸ்கல்னு ஒரு விஞ்ஞானி இருந்தார். அந்த விஞ்ஞானி நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கு காரணம் அவர் தந்தை தான்யா. சின்ன வயசில் அந்த பாஸ்கலை ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அப்பா படிக்க வச்சாங்க. அந்த பாஸ்கல் ஒரு நாள் நைட்டு அவங்க அப்பாவை போய் பார்த்தாரு. அப்போ அந்த அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தார். அப்பாவோட கஷ்டத்தை பார்த்து பாஸ்கல் கண்டுபிடிச்சாயா கால்குலேட்டரை. நான் அவங்க எல்லாத்தையும் பாஸ்கல் மாதிரி கால்குலேட்டர் கண்டுபிடிக்கன்னு சொல்லலை, அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தாம அவங்க பேச்சை கேட்டு நடங்கன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாரும் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிட்டு பெரிய பெரிய டிஷ்ஷெல்லாம் ஆர்டர் பண்ணி உட்காந்து நிறைய செலவழித்து சாப்பிட்றோம். அதெல்லாம் விட்டுருங்க, வீட்டுக்கு வந்து உங்கள் அம்மா கையால் ஒரு பழைய சோற்றை அப்படியே சாப்பிட்டு பாருங்க. அதோட டேஸ்டே தனியா, அது ஒரு அமிர்தத்தை விட அவ்வளோ ருசியாக இருக்கும்யா. ஆனால் அந்த தாய் தந்தைக்கு வயசான பிறகு நீ சாப்பிட்டியாமா அப்படின்னு கேட்குற குழந்தைங்க ரொம்ப கம்மியாயிட்டியா. சில பேர் ஃபாரின் போய் சம்பாதிக்கிறாங்களாம். ஃபாரின் போய் லட்சமாக சம்பாதிக்கிறாங்களாம். அந்த மாதிரி ஃபாரின் போய் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை. உங்கள் அப்பா அம்மா பக்கத்தில் இருந்து அவங்களோட அன்பதை சம்பாதிச்சது பாருங்க. அது எவ்வளோ பெருசு தெரியுமா? நீங்கள் 100 கோடி சம்பாதிக்கிறத விட அந்த 1 நொடியை நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா அதுவே பெருசு. ஐயா, ஒரு மந்திரி ஒருத்தர் அழகாக சொன்னார், நாம் காலில் போட்டுட்டு ரோட்டில் நடந்து போகிற செருப்பை ஏசி ஷோரூமில் வச்சு விற்கிறோம். ஆனால் ஏசி ஷோரூமில் வச்சு விற்க வேண்டிய அன்றாட நாம் சாப்பிடக்கூடிய காய்கறிகளை ரோட்டு ஓரத்தில் குமிச்சு போட்டு குப்பைகளுக்கு நடுவில் விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார். ஐயா, இன்னைக்கு உண்மையிலேயே விவசாயத்துக்கும் சரி, விவசாய பொருளுக்கும் சரி, விவசாயிக்கும் சரி மரியாதையே இல்லையா. 70% மக்களுக்கு வேலை வாய்ப்பையும் ஒட்டுமொத்த மக்களுக்கு சாப்பாட்டையும் கொடுக்கக்கூடிய அந்த விவசாயத்தையும் நெசவு போன்ற தொழில்களை புறந்தள்ளிட்டு ஏதோ சில லட்சம் பேர்களுக்கு மட்டும் வேலை வாய்ப்பு அள்ளி வழங்கக்கூடிய கம்ப்யூட்டரு, பயோடெக்னாலஜி இந்த மாதிரி துறைகளை மட்டும் நம்ம அரசாங்கம் ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கிறது என்னையா நியாயம்? ஐயா, ஒரு மாட்டை ஒரு விவசாயி வீட்டில் வளர்க்கணும்னா அமெரிக்காவில் ஒரு நாளைக்கு $2 சும்மா தராங்க ஐயா. இதே அந்த யூரோப்பிய நாடுகளுக்கு போனால் $2.5 தராங்க. கொஞ்சம் அப்படியே கிழக்கால வந்தீங்கன்னா ஜப்பானில் ஒரு மாட்டை வளர்க்குறதுக்கு $7.5 தராங்க ஐயா. ஆனால் நம்ம இந்தியாவில் நடக்கிற மாதிரி கொடுமை வேற எங்கேயும் நடக்காதுயா. ஒரு பேங்க்கில் போய் லோனை போட்டு ஒரு மாட்டை வாங்கினோம்னா கடைசியில் வேற வழி இல்லாமல் அந்த மாட்டை விற்றுதாயா அந்த லோன் அடைக்க வேண்டிய நிலைமையில் இருக்குது நம்ம நாடு. ஐயா, மற்ற துறைகளுக்குள்ள முக்கியத்துவம் மாதிரி விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல எல்லாத்தையும் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கள் ஐயா. இன்னும் போகிற போக்கிலே விவசாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மானியம் கொடுத்தால் தான் விவசாயம் செய்ய வேண்டும் என்ற நிலைமை இந்த நாட்டுக்கு வந்துவிடும். கம்மங்காட்டை மறந்துவிட்டு கம்ப்யூட்டர் பக்கம் போய் கொண்டிருந்தால் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய சிப்பை தான் புட்டு திங்கக்கூடிய நிலை வந்துவிடும் என்பதை இந்த இளைஞன் சொல்கிறார். ஐயா, கேட்டால் 60,000 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் விவசாய கடனை ரத்து பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நிலைமை நீடிச்சிச்சு போனால் அடுத்த பட்ஜெட்டில் 120,000 கோடி ரூபாய் ஒதுக்கினாலும் ஒதுக்க வேண்டி இருக்குமே தவிர ஒரு விவசாயியோட வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது. இப்படி சொல்றீங்களே, விவசாய கடன் ரத்து செய்கிறார்கள். நான் கேட்கிறேன், விவசாயிகளுக்கு ஏன் 4% நீங்கள் கடன் கொடுக்க கூடாது? அகில இந்திய ரீதியில் விவசாய கடனை ரத்து செய்வதற்கு ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும், கமிஷன் அமைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, ஏன் அமைக்கப்படவில்லை? இன்னொன்று, விவசாயத்துக்கு கடன் வாங்கியவர்களுக்கு கட்ட முடியாதவர்களுக்கு ரத்து செய்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், அப்பொழுது விவசாய கடனை வங்கியிலே கட்டியவன் முட்டாளா, ஏமாளியா? கட்டவனுக்கு என்ன நிவாரணம்? அந்த ரூபாயை இந்த அரசு திருப்பி தருமா? என் கேள்வி அல்ல, இந்த அரட்டை அரங்கம் கேட்கும் கேள்வி. இன்னும் சொல்ல போனால் விவசாயிகளுக்காக நாங்கள் நடத்தும் வேள்வி.
இப்போ நிலைமை என்னாச்சு தெரியுமா ஐயா? குறை மாசத்துல பிள்ளைங்க பிறக்குது. அந்த பிள்ளைங்களை கூட 10 மாசம் கருவில் சுமந்து பிறக்க வைக்க முடியாத, உடல்ல சக்தி இல்லாத சிசேரியன் தாய்மார்கள் அதிகமாயிட்டு இருக்காங்க ஐயா. அது மட்டும் இல்ல, சின்ன வயசுல மூக்கு கண்ணாடி போட்டுக்கிடக்கூடிய அளவுக்கு கண் பார்வை குறைபட்டு போகுது. வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன மெடிக்கல் ஷாப்பை வச்சுக்கிட்டு தான் ஐயா இன்னைக்கு எல்லா குடும்பத்திலும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த நிலைமெல்லாம் எதுக்கு? நம்ம இயற்கை மண்ணில் இயற்கை விவசாயத்தை நம்பாம செயற்கை விவசாயத்தை இப்போ பண்ணிட்டு இருக்கிறோமே, அதான் காரணம். சைனா கிளே பார்த்துருப்பீங்க, எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு அமெரிக்காக்காரன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சைனா கிளேவை மாதிரி ஒரு சுற்றுப்புறச்சூழல் கேட்ட ஏற்படுத்துகிற பொருள் எதுவுமே இல்லை, அதுக்கு ரீசைக்கிளிங்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டாயா. நம்ம ஆள் பார்த்தான், சே வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு ஆன்னு வாயை பிறந்துட்டு வீட்டில் போய் வச்சிடறாயா வாங்கி. இன்னைக்கு அதனால எவ்வளோ சுற்றுப்புற கேடு வந்துட்டு இருக்கு தெரியுமா? ஒன்றும் இல்லையா, குளோரோஃப்ளூரோ கார்பன் எங்கேருந்து வருது தெரியுமா? நான் வீட்டில் வச்சுருக்கோமே ஃப்ரிட்ஜு, ஏசி, அதுலேருந்து வந்துட்டு இருக்கு. நம்ம கமன்னு அடிச்சிட்டு வரோமே பாடி ஸ்ப்ரே, அதுலேருந்து கூட வந்துக்கிட்டு இருக்குயா. அது அவ்வளோ ஓசோன் மண்டலத்தை ஓட்ட பண்ணிக்கிட்டு இருக்குது. அதை பற்றி இன்னைக்கு எவனாச்சும் கவலைப்படுறானா? படுறதில்ல. அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க? ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வாழலையா? எப்படி தெரியுமா? மண்பானை இருக்குய்யா, காய்கறி ஒரு வாரத்துக்கும் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து மிளகால காம்பை கிள்ளி அந்த மண்பானையில் போட்டு மூடி வச்சிருவாங்க. 1 மாதம் ஆனாலும் அது அப்படியே பசுமை மாறாமல் இருந்துச்சுயா. தோசை சுடணும்னா எப்படி தெரியுமா சுடுவாங்க? முந்தா நாள் உள்ள மாவை மறுநாள் சுடணும் அப்படின்னா புளிப்பு ஏறக்கூடாதுன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே இந்த தோசை மாவு இருக்கிற பாத்திரத்தை வச்சிருவாங்க ஐயா, புளிப்பு ஏறாமல் இருக்கும். அப்படியெல்லாம் இருந்த நம்ம நாட்டுடைய கலாச்சாரம் இன்னைக்கு எங்கய்யா போயிட்டு கண்ணு கட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுய்யா. பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோன்னா பார்க்கலாம், மரம் நடுவீர் மழை பெறுவீர் அப்படின்னு பெரிய எழுத்தில் போட்டிருப்பான். நம்ம ஆள் அதையும் பார்த்துட்டு வந்து வீடு கட்டணும்னு இருக்கிற மரத்தையும் வெட்டி போட்டுருவாய்யா. இருக்கிற மரத்தை ஃபுல்லாக வெட்டி போட்டுட்டு இன்னைக்கு மரநடுன்னு சொல்கிறோமே, கண்கட்டைக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்னையா பிரயோஜனம்? இறந்த உடலே சிதையில் எழும்போது உயிருள்ள மானிடா நீ துடித்து எழணும். அப்படி எழலைனா இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இருக்க மாட்டான். நீ முழிச்சு என்னைக்கு எழுறியோ அன்னைக்கு நம்ம நாடு முன்னேறும். ஜீவநதியாய் வருவாய், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள், தவறுகள் பொறுப்பாள், தர்மத்தை வளர்ப்பாள், தரணியிலே வளம் சேர்க்கின்றாள், அந்த தாயில்லாமல் நான் இல்லை. பெத்தி எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்கு தாய் என்ன வித்து வட்டியை கட்டி புட்டா, பெத்தவ மனசு கல்லாச்சு இங்கே பிள்ளையின் மனசு பிந்தாச்சு. பாட்டி எங்களுக்கும் படிச்சிருக்காங்க. எங்கள் அம்மா அப்படி இருக்கா சார், என்னை தத்து கொடுத்துட்டா, தாய் இல்லாமல் நான் இல்லையா? ஐயா ஐயா, நீங்கள் இப்போவே இவ்வளோ பெருசாக இருக்கீங்களே, பிறக்கும் போது பெருசாக தான் இருந்திருப்பீங்க. உங்களை ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. அப்போ வாங்கின கடனுக்கு உங்களை விற்றா தான் சார் முடியும். அந்த வட்டி கட்ட வேண்டாமா? உங்களை விற்று தான் முடியும்.